அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஒரு புனிதமான பயணத்தை தொடங்குகிறோம். கத்தோலிக்க திரு அவையின் மிக முக்கியமான காலமான தவ காலத்தின் முதல் நாளான திருநீற்று புதனில் நாம் இன்று அடியெடுத்து வைக்கிறோம். மனிதனே, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற எச்சரிக்கை வாசகத்தோடு நம் நெற்றியில் திருநீறு பூசப்படும் போது அது நம்முடைய நிலையற்ற வாழ்வை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த உலகம் தரும் இன்பங்களும் செல்வங்களும் நிரந்தரமானவை அல்ல. இறைவனை சார்ந்திருப்பதே நிலையான பேறு என்பதை இன்றைய சிந்தனை நமக்கு வலியுறுத்துகிறது. திரு குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும், அன்னை மரியா, யோசேப்பு, பாலன் இயேசு, இறைவனை மட்டுமே தங்கள் வாழ்வின் முழு முதற் கடவுளாக கொண்டு வாழ்ந்தனர். இந்த 40 நாட்கள் தவ காலத்தில் நம்முடைய பாவங்களை உணர்ந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் இறைவனிடம் திரும்புவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. வீணான பெருமைகளை விடுத்து தாழ்ச்சியோடு இறைவனின் உரிமை சொத்தாக நம்மை மாற்றிக்கொள்ளும் தவக்கால பயணத்தை இன்று தொடங்குவோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 33ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தை. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஜெபிப்போம். எங்களை அன்பு சுவடுகளால் வழி நடத்தும் அன்பு தந்தையே இறைவா, இந்த புனிதமான தவ காலத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த திருநீற்று புதன் நாளில் எமது தவறுகளையும் பாவங்களையும் உணர்ந்து உம் திருப்பாதம் வருகிறோம். நீர் எங்களை தெரிந்தெடுத்த உமது உரிமை சொத்து என்பதை நாங்கள் அடிக்கடி மறந்து உலக போக்கின்படி வாழ்ந்து விட்டோம். எமது கடினமான இதயங்களை இன்று மாற்றி அருளும். திரு குடும்பத்தை போல எமது குடும்பங்களும் இறைவனுக்கு அஞ்சி உமது கட்டளைகளை கடைபிடித்து புனிதத்தில் வளர அருள் தாரும். எமது நெற்றியில் பூசப்படும் சாம்பல் எங்களுடைய அகந்தையை அழித்து எங்களை உமது பாசத்திற்குரிய பிள்ளைகளாக மாற்றட்டும். இந்த தவக்காலம் முழுவதும் ஜெபத்திலும் நோன்பிலும் தர்மத்திலும் நாங்கள் நிலைத்திருக்க உமது தூயாவியின் ஆற்றலை தந்தருளும். எங்களை உமது மீட்பின் கருவிகளாக பயன்படுத்தும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலம் உங்கள் வாழ்வின்